இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் ஆனது மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ள குறிப்பிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரை உள்ள கால நட்சத்திர சாரங்களுக்கு உங்கள் ராசியினுடைய 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சொல்லியிருக்கிறார். குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரியவர் இவர். அப்படி போகிறதுனால எப்படி இருக்கும் உங்களுக்குன்னாக்கா, வார கடைசியில் கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்டும் கொடுப்பார் அப்படிங்கிற காஷன் இருக்குது மைண்டில். அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மகிழ்வான ஒரு செய்தி வந்து அடைய இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்வுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்வுகள், உறவினர் சேர்க்கை, குடும்ப ஒற்றுமை, சகோதர ஒற்றுமை, இது எல்லாமே இருக்கும். வாரத்தினுடைய மிடில் பகுதியில் கலத்திரத்துடன் நல்ல அந்யோன்யமான உறவு முறைகள், ஒருத்தருக்கொருத்தர் புரிதலுடன் செய்யக்கூடிய காரியங்களினால் வரக்கூடிய சக்ஸஸ் இதெல்லாம் இருக்கிறது. அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிப்போம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தையும், புரிதலான விஷயத்துக்கு அப்புறம் செய்கிறதுன்ற காரியத்தையும் இந்த வார கடைசியில் வச்சு கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்மூத் ரேலியில் கொடுத்துரும். தேவையற்ற இனம் புரியாத பயங்கள் வரும்போது நிறுத்துங்க. ஏன் பயப்படுறோன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பயத்தினுடைய வெளிப்பாட்டுக்களை வரக்கூடிய நிதர்சனமான உண்மைக்கு கலைந்து வேலை செய்யுங்க. புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாக போடும். அதுபோல் ராசியினுடைய சனி பகவானின் தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். கேந்திரத்திலேருந்து கேந்திரத்தை பார்ப்பது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தில் பார்ப்பதனாலே மண் மனை வாகனங்களிலே புதிய மாற்றங்களுக்கான முயற்சிகளிலே தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது புரிகிறது. சிலர் குடிபெயர்ந்த வீடுகளை மாற்றி புதிய வீட்டுக்கு குடிபெயர்தலுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களிலே சில மாற்றங்களும், சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்காக பழைய வாகனத்தை விற்பதற்கும் வாய்ப்புகள் காட்டுகிறது. தாய் வழி உறவிலே சில அன்பர்கள் உங்களிடம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் வழியிலே எக்ஸாம் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு அவங்களோட உட்காருங்க. அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்தாலே போதும். அவங்க டெஃபினட்டாக கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய மதிப்பெண்களும் நல்ல ஒரு நிலையிலே அமைவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். பண வரவை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் தனகாரகனாக மாறி உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அந்த விஷயத்தில் பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதனால் கொஞ்சம் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. முடிந்தால் ஒரு சின்ன யாத்திரை, தெய்வீக யாத்திரை போய் வருவது நல்லது. இந்த காலகட்டங்களிலே 5ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி வருகிறது. அன்றைய நாளில் அவசியம் ஒரு கருகப்புள்ள கட்டை வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு கொடுத்து அர்ச்சனைக்கு கொடுத்து விட்டு அவரை ஒரு 11 சுற்றி ஒரு 2 நெய் தீபத்தை போட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கடனின் ஒரு பகுதியான அடைங்க. கடன் அடையும். அதுவே உங்களுக்கு நல்ல பரிகாரமாக மாறும். 9ஆம் தேதி அன்று நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை கண்ணார காண உங்களுடைய இடர்பாடுகள் உடனே கலந்தெறியப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தருகிறேன். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியில் நுழைந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரை செல்கிறார். விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து இந்த பயணம் தொடங்குகிறது. இப்படி இவருடைய பயணத்தினாலே உங்களுக்கு லாபங்கள் பெருகும்.
உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலிருந்து இவருடைய பயணம் தொடங்குவதனாலே இனிஷியலாக கொஞ்சம் குழந்தைகள் வழியிலும் யூகங்கள் வழியிலும் நீங்கள் நினைத்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உண்டானாலும் செவ்வாய் புதனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். சந்தோஷத்தின் அளவீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்த பணம் திரும்பி வர்றது, வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகிறது, எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவது, உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, தனம் புகழ் வரவு இதெல்லாம் கிடைக்கிறது, கௌரவம் நிலைநிறுத்தப்படுவது, இப்படி நல்ல நிகழ்வுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் நிறைய கெட் டுகெதர்லாம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் சந்தோஷத்தின் நிலைப்பாடை நீங்கள் கொண்டு வர முடியும். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமான மகர ராசியிலே சந்திர பகவான் இருக்கும்போது உங்களுக்கு கலத்திரத்தின் மூலியமாக வெற்றிகளும் தொழிலின் மூலியமாக நல்ல லாபங்களும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே புதுசாக வேலையை தான் செய்யணும், பொருளாதாரத்தின் விஷயம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், லாப சூழ்நிலையை மனத்துக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாமே இந்த வியாழக்கிழமைக்கு மேலே செய்யுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு புதிய ஐடியா, அந்த புதிய ஐடியாவுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், லாபமாக மாறும். உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளார சனி பகவான் இருந்து கொண்டு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கன்னி ராசியை. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் எக்ஸ்ட்ரா கேரோடு செய்யும்போது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துவிடும். தெய்வீக அருள், தெய்வத்தின் அருள் தொடர்ந்து இருப்பதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. பக்கத்தில் தான் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வதும், அன்னதானம் என்கிற ததியாராதனையில் கலந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். அதை பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதொரு பலனை ரிப்போர்ட் பண்ண முடியும். அதுபோல் 5ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி என்கிற சங்கடங்களை களைவதற்கான விநாயகப் பெருமானின் இந்த நாளிலே அவசியம் விநாயகப் பெருமானை வழிபடுவதும், விநாயகருக்கு காலையிலே விரதம் இருந்துடுங்க, நல்ல விநாயகரை வழிபடுங்க, சாயங்கால வேளையில் அருகம்புல் சாத்துங்க, அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு 11 சுற்றி 2 நெய் விளக்கை போட்டு நமஸ்காரத்தை பண்ணி கடன் ஒழிவதற்கு கடனை கொஞ்சமான அடைங்க. அப்போது மலை போல் இருந்த கடலும் பனி போல் விளங்கிவிடும் என்கிற வார்த்தைக்கு பலனை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இதுவுமே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். கல்யாண காரியங்கள் எல்லாம் 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, எல்லாம் கைகூடி வரும். நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பது இந்த வாரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலியமாக உங்களுக்கு நலமும் வளமும் கிடைக்கட்டும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.